வணக்கம் மக்களே, நம்ம கிச்சன்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ராஜஸ்தான் ஃபேமஸ் பாட்டி செய்வது எப்படின்னு பார்க்கலாமா. பொதுவா எல்லாரும் பாசிப்பருப்பை வச்சு காரமா செய்வாங்க. நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா ஸ்வீட்டா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு பவுல்ல 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு சக்கரவள்ளி கிழங்க நல்லா மசிச்சு போட்டுக்கோங்க. 1/2 கப்பு ரவை, 1/4 கப்பு வேர்க்கடலையை 4 ஏலக்காய் கூட சேர்த்து மிக்சியில நல்லா பல்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட 1/4 கப்பு வெல்லம், 1/4 கப்பு துருவிய தேங்காய், ஒரு சிட்டிகை உப்பு, 1 ஸ்பூன் நெய் விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு உருண்டை மாவை எடுத்து சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி மாவு தொட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க ரவுண்டா. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. மாவு தொட்டு ரோல் பண்ணுறவங்க மாவு தொட்டு ரோல் பண்ணிக்கோங்க. இல்லை நெய் தொட்டு ரோல் பண்ணுறவங்க நெய் தொட்டும் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ண மாவை மெல்லிசமாக கட் பண்ணி பூ மாடலில் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி 2 விதமாக ரோல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் ரோல் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணுறேங்கிறத வீடியோவில் பார்த்து தெரியாதவங்க அதை பார்த்து பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி வச்சிருக்க பாட்டியை சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. வெளியே நல்லா ப்ரௌனிஸாக வந்ததும் எடுத்துருங்க. டெக்கரேஷனுக்காக 1 ஸ்பூன் சீனி தூவி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அதை மாதிரி தூவி நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ராஜஸ்தானில் இது ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபி. இந்த பாட்டி ரெசிபியை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான சமையல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.